السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم. آمنا بالله صدق الله المولانا العليم. ஆடும் மலர்களிலும் அலைப்பாயும் கடல்களிலும் பூவும் குயில்களையும் குரல்களையும் கேட்டு செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்நிலையில் மலர்பரப்பும் நம்கோமான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தால் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ. இந்த ஜும்ஆ தினத்தன்று ஜும்ஆவினுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் ஒரு நன்னாளாக, பெருநாளாக அல்லாஹ் தஆலா மேன்மை நாளாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஆக்கியிருக்கிறார். நம்முடைய சமுதாய மக்களுக்கு உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தஆலா ஒரு நன்னாளாக, பெருநாளாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். எனக்குரிய திருவசனத்திலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான்: இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்ஆ. ஜும்ஆ தினத்தன்று தொழுகைக்காக அழைக்கப்பட்டார். வதருல் பைஅ் சொல்றான். வதருல் பைஅ், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை விட்டுவிடுங்கள். எந்த வியாபாரமும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் அந்த ஜும்மாவுக்கு முன்னாலே எதுவுமே செய்யாதீங்க. தொழுகைக்காக அழைக்கப்பட்டார். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் சொன்னா தொழுகைக்கு விரைந்து வந்துவிடுங்கள், சீக்கிரமாக வந்துவிடுங்கள். வெள்ளிக்கிழமை என்ன செய்ய? நல்லா குளிச்சுட்டு ஆடைகளிலேயே நல்ல உயர்தரமான ஆடையை உடுத்தாக்கி கொண்டு நல்ல சுருமா ஊட்டிக் கொண்டு நடையாக வருவது சிறப்பானது. அப்படியே முடியவில்லை என்று சொன்னால் பைக்கிலையும் வரலாம், சைக்கிள்லையும் வரலாம். சீக்கிரமாக வந்துவிடுவது. தொழுகைக்காக அழைக்கப்பட்டுவிட்டால் என்ன செய்ய? முதல் ஒரு பயிர் சொல்லலாம். உங்களுடைய பொருட்கள் வந்தது எல்லாத்தையுமே நீங்க சில விஷயங்கள்ல சில பேரு அந்த ஜும்மா டைத்துல தான் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. அந்த கடையில 12 மணிக்கு போய் இடத்த போய் காட்டுறது, அல்லது குளிச்சு கொண்டிருப்பாங்க. அவ்வளவு கரெக்டா அந்த 12 மணிக்கு தான் குளிச்சவா ஆரம்பிப்பாங்க. நம்ம பார்க்கிறோம். கரெக்டா எத்தனை மணிக்கு நிறைய கேட்பாங்க. வீட்டுல மனைவி போயிட்டு நிறைய கேட்பாங்க. அவங்க கணவன் மாதிரி கேட்பாங்க, எத்தனை மணி? 12 மணி ஆகும்போது 12 மணி ஆகும்போதுதான் சரி இப்பதான் குளிப்போம். அப்பொழுதுதான் குளிப்பதற்காக என்ன செய்யறாங்க? கரெக்டா குளிச்சு முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடும். ஓடி வந்தாங்க அவசர அவசரமா ஜும்மாக்குள்ள போகணும்னு. அல்லாஹ் என்ன சொல்றான்? சீக்கிரமாக வந்துருங்க, உங்களுடைய கொடுத்த வார்த்தை எல்லாத்தையும்
சுத்தப்படுத்திக்கிட்டு சீக்கிரமாக வந்துருச்சுன்னா அதனுடைய பத்திரிகைகள் விளக்கவையாளர் சொல்றாங்க. பள்ளிவாசலுக்கு மற்ற நேரங்கள்ல அல்லாஹ்வுத்தாலா மற்ற நிர்வசனத்திலே அல்லாஹ் கொடுத்துட்டாரு. வக்கீல் சலாத்த வாஸ்து ஜகாத்னு சொன்னான். தொழுகை நிலைநாட்டுகள் ஜகாத் கொடுங்கன்னு சொன்னான். ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஆயத்தை அல்லாஹ்வுத்தாலா ஜும்மா தினத்தன்று சொல்றான். ஜும்மாவை குறிப்பிட்டு ஒரு ஆயத்தை அல்லாஹ்வுத்தாலா சொன்னான். அப்ப குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது அந்த நாள் எவ்வளவு பெரிய சிறப்பான நாள், எவ்வளவு பெரிய மகிமையான நாள். அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமான முறையில நம்ம அந்த நாள் கழிக்கணும். சந்தோஷமான முறையில கும்பாடிக்கு கூட்டாளிக்கு இல்லை. பள்ளிவாசலுக்கு வெள்ளமே வந்து முதன்மையாக வந்து குரான் வந்து ஓதிக்கிறது, துவா செய்யறது அல்லாட்ட நல்லா வந்து அந்த வெள்ளிக்கிழமை வந்து கேட்கக்கூடிய துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கலாம். ஒரு மந்திரம் அதிர்ஷ்ட பார்க்கணும் இல்லையா? முதல்ல வந்தவர்களுக்கு ஒரு மலக்கு வந்து என்ன செய்யறாரு? ஒரு மலக்கு பள்ளிவாசல் வாசல்ல நிற்கிறார். அந்த மலக்கு வந்து எழுதுறாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் முதல்ல வந்தவர்களுக்கு ஒரு ஒட்டமாக கொடுத்த சரகமாக கட்டிய அந்த நன்மையை அவர் எழுதார். இரண்டாவது வருகிறார் அவருக்கு ஒரு மாடு கொடுத்த நன்மையை அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து தர்மம் கொடுத்த நன்மை அவருக்கு இரண்டாவது வந்தவருக்கு அந்த வழக்கு எழுதுறாரு நன்மையை. மூணாவது வரக்கூடிய நபருக்கு அந்த வழக்கு எழுதுறாரு. ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வதற்கு உள்ள அந்த நன்மையை அவர் எழுதுறார். நாலாவது வருகிறார் அவருக்கு ஒரு கோழி கொடுத்த நன்மையை எழுதுறார். கோழி கொடுத்த நன்மை. ஐந்தாவதாக வருகிறார். ஐந்தாவதாக வருகின்ற போது ஒரு கோழி முட்டை கொடுத்த நன்மையை அந்த மகன் எழுதுகிறார். அப்போது இமாம் என்ன செய்யறாரு? இமாம் வந்து மெம்பர் பள்ளியில ஏறிவிட்டான். அவர் என்ன செய்யறாரு? அவருடைய நோட்டை மூடிட்டு ஜும்மாவுடைய பேருரையை கேட்பதற்காக அந்த மலக்கு வந்து உட்கார்ந்துள்ளார். அப்போ நாம் பார்க்கிறோம், ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி முட்டை இவைகளெல்லாம் இவைகளுடைய அந்த நன்மையை பெறுவதை யார் சொல்றாங்க? முதன்மையாக வரக்கூடியவர்கள். ஜும்மா நடத்தன்று முதன்மையாக வரக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும். எல்லா நாட்களில் அப்படி இருந்தா அந்த நாட்களில் தொடரக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துக்கு 26, 27 நன்மைகள் கிடைக்குது. ஆனால் ஜும்மாவிற்கு அல்லாஹ்வுத்தாலா ஒரு விசேஷத்தை அல்லாஹ்வுத்தாலா தந்திருக்கான். நமக்கு ஒரு மகிழ்வூட்டக்கூடிய நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நன்னாளா நமக்கு தந்திருக்கான். நம்ம வந்து வீணடிக்கக்கூடாது. இந்த வெள்ளிக்கிழமை தான் முந்தைய சமுதாய மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? அவர்களுக்கு தான் தாவூத் நபியுடைய கூட்டத்தார்களுக்கு அதனாலதான் சனிக்கிழமையா என்ன செஞ்சான்? சனிக்கிழமை அவர்களுக்கு ஜும்மா தினமாக அல்லாஹ் ஆக்கினான். அவர்களுடைய தொழில் என்னங்க? அவர்களுடைய தொழில் மீன் வியாபாரம் பண்றது. நல்ல மீன் வியாபாரம், கடல்ல போய் நல்ல ஆற்றுலையும் கடல்லையும் பிடிக்கிறது இருக்கிறது. அதுதான் முக்கியமான வாழ்வாதாரம். அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா கட்டாயிட்டான். என்ன கட்டாயிட்டான்? சனிக்கிழமை மட்டும் என்ன செய்யாதீங்க, மீன் பிடிக்க போவாதீங்க, உங்களுடைய பொருட்கள் செய்யாதீங்க அப்படின்னு தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா கட்டாயிட்டான். தாவூத் நபி சொன்னார்கள் அவர் கூட்டத்தார்களுக்கு, என்னுடைய சமுதாய மக்களே, சனிக்கிழமை நீங்க என்ன செய்யாதீங்க, மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க தாவூத் நபி. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. சனிக்கிழமை என்ன செய்வோம்? மழையை விரிச்சுட்டு வந்துருவோம். மழையை விரிச்சா என்னங்க? மழையை விரிச்சாதான் மீன் போதான் செய்யும். அந்த சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடித்து விட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு மாபெரும் நோயினை அல்லாஹ்வுத்தாலா அலாமை இறக்கினார். மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுத்தாலா நம்முடைய சமுதாய மக்களுக்கு அப்படிலாம் ஆக்கல.
அந்த சமுதாய மக்களுக்கு அதாவது எப்படிப்பட்ட அவதான் தெரியுமா? தூங்கிட்டு இருந்தார். தாவூத் கூட்டத்தார்கள் என்ன செய்றாங்க? இரவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்குகின்ற நேரத்தில் அல்லாஹ் அவர்களை உருமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மாற்றம் என்றால் என்ன உருவம்? பூனையா அல்லது மற்ற மற்ற உருவங்கள் ஆடா ஆடா அப்படிங்கிறார்கள். குழந்தைகளாக மாற்றப்பட்டார்கள். காலையில் எந்திரிச்சவங்க எல்லாரும் மாறு போச்சு. காலையில எந்திரிச்சு பார்க்கிறாங்க எல்லாரும் குழந்தையினுடைய நன்மை குழந்தை போட்டிகளுக்கு தாவுவது மாறு முடிச்சு அதை கட்ட ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அளவை கொடுத்தான். குழந்தைகளாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய சமுதாய மக்களுக்கு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், முந்தைய சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதாமை போன்று என்னுடைய சமுதாய மக்களுக்கு கொடுத்தீர்கள் யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. அதனால நம்ம ஜும்மா நடத்துறது கூட அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வெள்ளமே வராம அதிகாலையில ஜும்மா வராம நம்ம என்ன செய்யணும்? இறுதி நேரத்துல தரப்படான்னு முடியாதணும். என்னென்ன வேலைகள் அந்த வெளிகளோட பிரயாணம் செய்வது, வெளியூருக்கு முக்கியமான விஷயங்களுக்கு வியாபார நோக்கத்திற்கு அந்த வெள்ளிக்கிழமை வியாபாரம் செய்வதற்காக வெள்ளிக்கிழமை தேர்வு பண்றாங்க. நபிகளாயம் எல்லாரும் சொன்னாங்க, வியாபாரம் செய்வதே அல்லது மற்ற விஷயங்களுக்காக வேலையாளம் செய்வதை வெள்ளிக்கிழமை நேரம் செஞ்சுக்கிறேன். முடிஞ்ச அளவு தவிர்த்து சொல்லுறேன். அதனால வியாபாரம் பண்ணுவதற்காக மட்டும் இல்லை, மற்ற நோக்கத்திற்காக கூட என்ன செய்கிறேன்? விவாதத்திற்கு சபர் செய்வது, வெளியூர் பிரயாணம் செய்வதை தவிர்த்துக் கொள்வது ஏற்றமானது. அந்த அன்னைக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெருநாளாக தந்துக்கிறான். அன்னைக்கு நல்ல விவாதத்துகள் செய்யணும், நல்ல இடத்துல துவா செய்யணும். நம்மளுடைய நாட்டங்களையும் தேட்டங்களையும் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்? அல்லாஹ் கேட்கணும். அதனால்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் பார்க்கிறோம், வெள்ளிக்கிழமை பார்த்தது இல்லை. சர்வ சாதாரணமாக என்ன செய்யறாங்க? சாதாரண அவங்களுடைய வீட்டுல அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கட்டுமானங்களை ஒரு பக்கம் நம்பிட்டு நாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு கொடுக்குறாரா? ஒரு சீக்கிரம் கட்டணுமா? வெள்ளிக்கிழமை வேற நம்ம கொடுக்குறோம், வேலை நம்ம கொடுக்குறோம். வேலை பார்க்கிறவங்க என்ன செய்யறேன்? இன்னைக்கு எங்களுக்கு வெள்ளிக்கிழமைங்க, அதனால இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். கட்டுமான துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, வேலைகளை கடையெல்லாம் விட்டு மூடிப்பாங்க. காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேலாம் 11-11 மணிக்கு என்ன செய்வாங்க? எல்லா கடையும் கூட்டப்படும். இவங்க பாருங்க, கரெக்டா காப்பத்து சும்மா சொல்ற பந்தாம் அக்பர் என்று சொல்ற அளவுக்கு அது வரைக்கும் என்ன செய்யறாங்க? கடையை மூடப்படாமல் இருக்கின்றன. சொல்றாங்க, அதனுடைய விளக்கு மக்களுக்கு முடியாதா? வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் என்ன செய்யுங்க? உங்களுடைய கொடுக்கிற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு கடையெல்லாம் கூட்டிட்டு வார்த்தை சொல்லலாம். என்ன செய்யறாங்க மக்கள்? கடைசி இந்த தொழுகை சில பேர் என்ன செய்யறாங்க? ஜும்மா தொழுகைக்கு கூட வசதிங்க. 2 நாள் ஜும்மா தொழுகிறாக்கா அவன் காப்பிட்டு நான் ஜும்மா தொழுகிறதா அவர் காப்பிட்டு எப்படி பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? செல்போன்ல வந்து ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க. சும்மா அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வந்து செல்போன் நமக்கு இபாதத்துகளை என்ன செய்யுது? அதிகமா ஒரு சீசி 180% இபாதத்துகளை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய செல்போனா இருக்கிறது. இன்னைக்கு வந்து செல்போன் இல்லைன்னாக்கா சாப்பிடாம கூட இருந்தாங்க, உணவு சாப்பிடாம கூட இருந்தாங்க. ஆனா செல்போன் இல்லாம சின்ன சிறார்கள் கூட இருக்க முடியல. என்ன காரணங்க?
அதிலே முடித்தாங்க. தெரியல, எந்த ஒரு படிப்பும் கூட என்ன செய்யுது, எல்கேஜி யூகேஜி கூட செல்போன் தரீங்களா அப்பெல்லாம் சாப்பிடுற, செல்போனை தரீங்களா வாப்பா, செல்போனை தரீங்களா உண்மா, செல்போனை தரீங்களா உண்மாமா அப்படின்னு எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள் கூட என்ன செய்யுது, அந்த செல்போனை தான் கேட்குது. செல்போன் தந்தாதான் சாப்பிடுறது, செல்போன் தந்தாதான் படிக்கிறது, செல்போன் தந்தாதான் குருவான் போக அப்படின்னா அடம் பிடிக்கக்கூடிய கால சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்துல மனதையும் குரலை முனைந்தவுடனே நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, குழந்தைகளை குரான் ஓத சொல்லுவாங்க. வீட்டுல அதை வந்து என்ன செய்யுங்க, ஓதி பாருங்க, பாடத்தை நல்லா பார்க்கணும் இரவு நேரத்தில். இப்ப அப்படி இல்லை, ஸ்கூல் விட்டவுடனே எப்படாவது ஸ்கூல் விடுவாங்கன்னு பார்த்து கொண்டு இருந்து செல்போனை வந்து தூக்கிடுறது. உடனே எந்த நேரமும் செல்போனை பார்த்து பார்த்து கண்ணு என்ன செய்யுது, மங்களாக போயிரு. சில பிள்ளைகளுக்கு டாக்டரோடு ஓடுவாங்க. என்ன காரணம், எந்த நேரம் பார்த்தாலும் டாக்டரோட செல்போன் அதிகமாக பார்த்ததுனால கண் பார்த்து என்ன செஞ்சு மங்கிவிட்டது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளையும் என்ன செய்யணும், நம்முடைய தாய் தந்தையர்கள் கவனமான முறையில் அவன் எங்க போறான், எங்க வரலாம், ஸ்கூலுக்கு தான் போறானா அல்லது கட்டடிச்சுட்டு வந்துடுறானா என்பதை கண்காணிப்பதற்கு ஆசிரியர்கள் மாற்றம் அல்ல என்ன செய்யணும், தாய்மார்களும் என்ன செய்யணும், பெற்றோர்களும் தாய் தந்தையர்களும் அது மிகவும் கவனம் செலுத்தல். காலத்துல வந்து பெரியவர்களுக்கு சிறியவர்கள் தான் மரியாதை செய்வாங்க. இப்ப எப்படி தெரியுமா, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மரியாதை செய்ய மாதிரி ஆகுது. ஒரு ஏதாவது ஒரு பேருந்தா அவரோட ஏற்று பேசுவான். பேச்சுனா எப்படி இருக்குது, முரட்டுத்தன்மையான பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிருக்கிறது. என்ன காரணம், இந்த குழந்தைகளுக்கு அந்த ஒழுக்கங்கள் இருக்கு. ஒரு காலத்துல நம்முடைய பெரியோர்கள் எல்லா சகோதரர்கள் தாய்மார்கள்னா தாராட்டு இருந்த போது கூட நம்முடைய குழந்தைகளை வந்து தொட்டில் ஆடுவாங்க. தொட்டில் ஆடும் போது திக்குகளையும் என்று சொல்லி என்ன செய்வாங்க, தொட்டில் ஆடுவாங்க. இப்ப அப்படி இல்லை, எப்படி தொட்டி ஆடுறாங்க, ஏதாவது ஒரு பாட்டா போட்டு ஜிங்கிட்டா பாட்டை போட்டுள்ளது, அந்த பாட்டு குழந்தை சொல்லிருக்கு. இப்ப உள்ள சமுதாய குழந்தைகளுக்கு பாட்டு எல்லாரையும் தந்திருக்கு. சில தாய்மார்கள் எந்த நேரம் பார்த்தாலும் செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது காரணமாக அந்த குழந்தைகளை என்ன செய்யுது, அதை பொருளே என்ன செய்யுது, வளருது. உங்களுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளா ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் சொல்லுங்க. பெற்றோர்கள் என்ன செய்யுங்க, முதல்ல பின்பாடு வருங்க, தாய்மார் திருப்பி சொல்லுவாங்க. ஆண்கள் என்ன செய்யுறேன், ஜும்மாவுக்கு வரல, அப்புறம் ஜும்மாவுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வருது. காலத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு காலத்துல சின்ன குழந்தைகள்னா ஜும்மாவுக்கு நான் வரல, முதல்ல நான் வந்து வேண்டிய அதிகமாகவே எழுந்திரிச்சுவாங்க. இப்ப யாராயும் அதெல்லாம் குழந்தைகள்லாம் சொல்றாங்கன்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜும்மாவா ஹெல்ப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய காலமாக அந்த அளவுக்கு ஆசை உணர்வுகள் ஜும்மாவுக்கு வருவதற்கு நம்முடைய குழந்தைகள் தான் அப்படி ஆவாதிப்பாங்க. என்ன காரணம், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன செய்யறாங்க, ஜும்மாவுக்கு போவதுமே ஜும்மா என்று என்ன செஞ்சாங்க, எல்லாமே வந்துடுவாங்க, அதுக்காகவே வந்துடுவாங்க. அப்ப குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க, நீ ஜும்மா எல்லாருமே எந்திரிச்சுங்க, எந்த ஜும்மாவுக்கும் நம்ம போகாம இருக்கக்கூடாது. ஜும்மா அதிகாலையிலே என்ன செய்வார், ஜும்மா சொன்ன உடனே அந்த ஜும்மாவுக்குரிய ஆயத்தம் என்ன செய்யுது, அவங்க முன்னோர்கள் தான் செஞ்சுவாங்க. முன்காலத்துல ஒரு நகராட்டம் அடிப்பாங்க, 11 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னாக்கா அந்த காலத்துல வந்து மைக் தான் கிடையாது அதிகமா. இப்ப 40 வருஷத்துக்கு முன்னால மைக் அதிகமா உபயோகப்படுத்தாம இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்க, நகராட்டம். இப்ப இந்த காலகட்டத்துல 12 மணி கூட 11 மணி கூட என்ன செய்யலாம், தொழுகைக்கான தயார் பண்ணிருக்கோம். வழிபாடு இல்லை, தப்பு கிடையாது. நகராட்சி சட்டம் இல்லை. 11 மணிக்கு ஞாபகப்படுத்தது. சில ஊர்கள்ல விமானத்தன்று என்ன செய்வாங்க, சில ஊர்கள் இன்றைய வரைக்கும் சில கிராமங்கள்ல கூட என்ன செய்வாங்க, 11 மணிக்கு வந்து
ஆயத்தமாவதற்காக ஒரு அறிக்கை பரிவாரத்திலிருந்து சீக்கிரம் குடிச்சிட்டு தயார் பண்ணிக் கொள்ளுங்கள் பரிவாரத்துக்கு வருவதற்காக அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமுதாய மக்கள் இன்று வரைக்கும் இன்னும் சார்போடுத்தனமான முறையில இன்னும் இருக்காங்க. இப்ப இன்னைக்கே பாருங்க, முதல்ல சும்மா போயிருந்தல எத்தனை பேர் தான் இருக்கோம், 10 பேர் 7 பேர் தான் இருக்கிறாங்க. சும்மா பேருடைய இருப்பது கூட ஆதில. என்ன காரணம்? கரெக்டா அந்த சும்மா தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் எப்படிதான் வராங்க 100 மேற்பட்ட வரைக்கும் வந்து தொழுகைக்கு வந்துருந்தாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி வரக்கூடாது. விமானத்திற்கு வெள்ளமே அதிகாரத்தில் வெள்ளமே வந்ததுதான் அதுக்கு நன்மை இருக்கிறது என்று நமக்கு புரியாதா? எல்லா இமாம்களும் எல்லா அஜத்துமார்களும் ஒவ்வொரு வாரமும் விமானுடைய சேவை பற்றி இருக்கிறாங்க. இந்த காலையில் வாங்கி அந்த காலத்துக்கு போயிடுது, இடது காலில் வாங்கி வலது காலில் வலது காலில் வந்து விட்டு போயிடுது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்குது. சும்மா பேருக்கு கேமரா வர்றது மாதிரி இருக்குது. வெளிநாட்டுக்கு உண்மையான முறையில இல்லாத முறையில ஜும்மா தினத்துக்கு போனாக்கா ஜும்மா தினத்துக்கு போய் நமக்கு நன்மை நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கம் அவர்களிடத்தில் இருந்தால், அவர்களிடத்தில் அந்த தகுதிக்கான உறுதி இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? ஜும்மாவுக்கு முதலில் வந்துடுறாங்க. இரண்டாவது காரணம் என்னன்னாக்கா, அந்த ஜும்மாவுடைய மகிமை அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஜும்மாவுடைய அந்த மகிமை புரிந்திருந்தால், அதனுடைய நன்மை உண்மையிலேயே புரிஞ்சிருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? அதிகாலை எல்லாமே வந்துடுறாங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சாதியங்கள், முத்தகிங்கள் எல்லோரும் என்ன இதை செய்வாங்க? வெள்ளிக்கிழமை தான் எந்த வியாபாரம் கொடுக்க மாற்றம் செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அதிகமான பெண்கள் என்ன செய்யறாங்க? வெள்ளிக்கிழமை வந்து என்ன செய்யறாங்க? தஞ்சாவூருக்கு போறது, பட்டுக்கோட்டைக்கு போறது, இது போன்ற ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை தான் தேவை சொன்னாங்க. மறு நாட்கள் இல்லையா? எல்லா தாய்மார்களும் சொல்லல. சில தாய்மார்கள் என்ன செய்யறாங்க? வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவு, வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவா, ஸ்கூல் லீவு இருந்தால என்ன செய்வாங்க? பார்க்க ஒரு டூரிஸ்ட் போடுவோம், துளசிக்கு உள்ளாரு, துளசிக்கு உள்ளாரு உலகத்தை சுற்றி பார்த்துக்கிற போது சில தாய்மார்கள் என்ன செய்யறாங்க? டூரிஸ்ட் போறாங்க வெள்ளிக்கிழமை. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஸ்கூல் இல்லை, சில ஸ்கூல் இல்லை, சில ஸ்கூல் என்ன செய்யறாங்க? விரும்பாத டயத்துல விட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாய்மார்களும் ஊக்குவிக்கணும் குழந்தைகளுக்கு சும்மாக்கு எல்லாமே போகுது, நல்ல பெரிய நன்மை இருக்குது, நம்முடைய மார்க்கெட்டில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ட்டு நம்முடைய தாய் தந்தைகளும் அவர்களுக்கு என்ன செய்யணும்? சிறார்களுக்கு ஊக்குவிப்பது, அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது, இவைகளெல்லாம் ஒரு தாய் தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது. ஆசான் பெருமக்களுக்கும் கடமை, அதே சமயத்திலே தாய் தந்தைகளுக்கும் முக்கிய கடமை. ஒரு குழந்தை நல்ல குழந்தையாகவும் அல்லது கெட்ட குழந்தையாகவும் ஆவதற்கு காரணமாக தாய் தந்தைகள் பக்குவமான முறையில குழந்தைய வளர்த்தா அதை போன்று குழந்தை என்ன செய்யும்? நல்ல காரியமான குழந்தையா வரும். பக்குவம் இல்லை, ஏழாம் குழந்தை பெற்று விட்டாங்க, அவன் எங்க போனா என்ன செய்யறான் அப்படி கண்காணிக்கல அப்படின்னா நாம் அடைவில்லை. அந்த குழந்தைக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் முடிக்கொள்கிறது, அவனை பெரிய ஆளான பிறகு அப்பொழுது தாய் தந்தைகள் அலுவலர்கள் தொடங்குகிறார்கள். என்ன காரணம்? குழந்தை போய் கொடுத்து ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா ஓடல, எதுவுமே தெரியல, என்ன வந்து எப்படி உழைக்குது, எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே ஆடப்பாடலே இருக்குது, எந்த நேரம் பார்த்தாலும் குடியிலே இருக்குது, போதையிலே இருக்கான் பையன் அப்படின்னா அதுக்கு புறமே எந்த பயனும் இல்லை. 5 விளையாது, 50 விளையாது இல்லை, வர முடியுதா இல்லையா? அப்போ சின்ன கட்டிருக்கிற சின்ன கட்டிலே எது அதை தண்ணி கொடுக்குற மாதிரி பெரிய மரம் போனது, அந்த மரத்துல போய் என்ன செய்ய ஆணி அடிக்கிற சொம்பு கட்டலாம். சின்ன கட்டுனா அது நல்லா என்ன செய்யும்? வளர வளர வளர்ச்சி வர வர எப்படி வளர்ந்தோ அதை போன்று கனிகள் கொடுக்கும். அன்புடையவர்களே, குழந்தையினுடைய அந்த பராமரிப்பு நம்முடைய தாய்மார்களுடைய பங்கு
மிகவும் கவனமான முறையில் இன்றைய காலத்தில் இருக்கிறது. ஏன்னா செல்போன் காலம். இந்த காலம் என்ன பண்ணாங்க? செல்போன் காலமாக இருந்ததுனால மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலம். பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இரண்டு குழந்தைகளும் நல்ல பக்குவமான முறையிலே இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இஸ்லாத்தினுடைய கடமைகளை சொல்லிக் கொடுப்பது, இஸ்லாம் என்றால் என்னன்னு சொல்லிக் கொடுப்பது, ஈமான் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுப்பது, ஜும்மா என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டும். இப்படி உணர்த்தி காட்டினால்தான் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக வல்லவர்களாக இந்த உலகத்திலே மக்கள் எல்லோரும் போற்றத்தக்கவர்களாக இந்த உலகத்திலே நன்மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள். மறு உலகத்திற்கும் அவர்களுக்கு பயனுள்ளதாக அவர்களுக்கு மறுமையிலே வருமானம் நமக்கு எது? நன்மைகளை சேகரிப்பதன் மூலமாக. நன்மைகளை சேகரிப்பது பல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளிலே நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் இந்த வாரத்தினுடைய அந்த மகிமை அடுத்த வாரம் இருக்குமா சொல்ல முடியாது. தயாரா இருப்போமா இல்லையான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம சும்மா முடிச்சுட்டு ஒரு அடிப்படை வந்து வைப்போமா அப்படின்னு கூட அல்லாவுடைய தர்பார்களுடைய நம்மளுடைய நமக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் அல்லா என்ன செய்வோம் அமைச்சு வச்சுக்கணும். அதனால நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு வழிகளும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் வரலைங்க ஒவ்வொரு மனுஷனையும் கேட்பான் கேள்வி. உன்னுடைய ஆயுள் காலத்தை எவ்வாறு செலவழித்தாய் அப்படின்னு நம்மளுடைய ஒவ்வொரு நொடிகளையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அதற்காக பிரத்யேகமான முறையில 2 மலக்குகளை நம்முடைய இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன செஞ்சுக்கலாம்? அல்லாஹ் தஆலா கிராமன் காத்திபை என்று சொல்லக்கூடிய 2 மலக்குகளை அல்லாஹ் தஆலா நன்மை செய்யக்கூடியவர் எழுதக்கூடிய ஒரு மலக்கும், தீமை செய்யக்கூடிய ஒரு மலக்கும் 2 மலக்கை நம்மிடத்திலே நியமிக்கலாம். ஒவ்வொரு வாக்கினாரு ஜும்மாவுக்கு வந்துட்டாரு பையன். ஜும்மாவுக்கு வந்து வெள்ளமே இமாமுடைய பேருடைய கேட்பதற்காக வந்திருக்கிறார், ஜும்மாவை கேட்பதற்காக வந்திருக்கிறார், ஜும்மாவுடைய தொழிலை கொள்வதற்காக வந்திருக்கிறார். அதற்காக வலது பக்கத்தில் உள்ள அந்த மலக்கு எழுத வந்துட்டா பையன். எழுது பக்கம் இருக்கக்கூடிய என்ன செய்வாரு? தொழுகைக்கு இந்த உலகத்துல யாரு முஸ்லிமா இருந்து தொழுகை ஜும்மா தொழுகை வரலையோ அவர் இந்த பையன் வரல. அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய மலக்கு என்ன செய்ய காத்து எழுதுகிறவர்கள. அதனால எல்லா கணக்கு வழக்குகளும் மறுமையிலே சமர்ப்பிக்கப்படும். அந்த மறுமையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அவனுடைய கணக்கை எல்லாம் கூட்டி கலக்கி நன்மை அதிகமாக இருந்தால் விருதுக்கு ஒரு நன்மை கூட இல்லை. ஒவ்வொரு தொழிலையும் கூட சொல்லுவாங்க. விவாதத்திற்கு கூட தொழிலைக்கு வராமல் இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் அவனுக்கு அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட இடம் நரகமாக இருக்கும். அதற்காகதான் நம்முடைய இமாம்கள் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் இப்படிதான் வாழ வேண்டும், இந்த முறையில் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக போதனை செய்ய வந்தார்கள். நபிமார்கள் எல்லோரும் போதனை செஞ்சாங்க. இல்லை என்று சொல்ல முடியாது. ஆதித்தா சொன்னாரா? நஜத்து சொன்னாரா? இமானுடைய சிறப்பை பற்றி சொன்னாரா? தொழுகையினுடைய சிறப்பை பற்றி சொன்னாரா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். மனுஷன் சொல்லுவான், எந்த அஜத்துமாரும் வந்து சொல்லவும் இல்லை, எந்த இமாம்களும் வந்து சொல்லல, எந்த நபிமார்களும் வந்து சொல்லல அப்படின்னு தப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் மலக்கு வந்துகிறது யாரு? சாட்சியாக எழுதி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய அடக்கங்கள் நம்மளுடைய அசைவை கூட என்ன செய்யலாம்? அப்படி இருக்க நம்ம நினைச்சு அல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ்க்கு கூட பார்த்துக்கலாம், மனுஷருக்கு தெரியாது அப்படின்னு சில பேரு எவ்வளவோ அட்டுழியங்களும் சைத்தானுடைய செயல்களும் செயல்பட்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மறுத்து எழுதுகிறார். ஒரே வழி எழுதாத அந்த கிராம காலத்துல நன்மை இருந்து நன்மை இல்லை, தீமை எழுதக்கூடியவங்க அல்லாஹ் தஆலா சொல்லுவோம், இந்த மனுஷன் என் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டுதான் நீ அந்த பாவத்தை நீ மன்னிச்சு தெரியுமா? அது சொல்லிடுவான். பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவர் என்ன செஞ்சாரு? அந்த மலக்கு எழுத மலக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்த பாவ மன்னிப்பு கேட்கவும் அபராதம் கொடுக்கப்பட்டும் அந்த ஜும்மா நாளுக்கு என்ன செய்யறதில்லை?
பள்ளிவாசலுக்கு வந்ததில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அலாபு வர வேண்டும் என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். உலகம் அழிய போற நாள் கூட வெள்ளிக்கிழமையாக கூட இருக்கலாம். அதுகளை பார்த்தோம். நன்னாலும் இந்த பின்னால் தான் மிக பயங்கரமான நாளும் வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது. உலகம் ஒரு நாள் அழியும் என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமையாகவே அன்புடையவர்களே. அப்படிப்பட்ட இந்த நாளை நாம் பயந்து கொள்ளும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது. அன்புடையவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் எங்க கிடைக்கும்? வீட்டில் இல்லை, வீட்டில் இருக்கு. அதிகமான முறையில் அச்ச உணர்வுகள் பள்ளிவாசல்கள். என்னைக்குரிய சகாபாக்கள் மக்களாக சரி, தாபீன்களாக இருந்தாலும் சரி, தபா தாபீன்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அவர்களுடைய மன நிம்மதி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் பள்ளிவாசல் தான் வருவாங்க. பள்ளிவாசல்கள் அதிகமான முறையில ஒரு மனுஷன் பள்ளிவாசலோட தொடர்பாக இருக்காருன்னா அல்லாஹ் மறுமையிலே அவனுக்கு உகந்தவனாக என்று முழுமையான இடத்தை அல்லா என்ன செய்யலாம். அதில் அவனுக்கு இந்த நேரம் பள்ளிவாசல் அல்லாவுடைய பள்ளியெல்லாம் எழுதிக்கலைன்னா எந்த நேரம் வீட்டுல சாப்பிட்டாலும் உடனே என்ன செய்வான், பள்ளிவாசலுக்கு வருமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த அந்த அடியானை அல்லாஹ் மறுமையிலே நேசித்து அவனுக்காக அல்லாஹ் வாக்களிக்கப்பட்டு ஜன்னத்துக்கு திருநோத்தை கொடுப்பான். அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட இந்த நேர்மையான இந்த ஜும்மா நிலத்தை நாம் நன்றாக நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com